பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கா? பிளசண்டா இருக்குதா? ஆமா, நல்ல ஒரு கடற்கரை, ஏராளமான மீன் பிடிக்கிற படகுகள். நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்தினுடைய கடல் பகுதி. இந்த மீன்பிடி தொழிலை வச்சு இந்த பட்டணத்துல ஏராளமான மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கிறது. இதை வச்சுதான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம். ஒரு கடலை வச்சு அதுல கிடைக்கிற மீன்களை வைத்து எத்தனை கோடி மக்களை உலகமெங்கு கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? கடல் வளம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் இந்த மீனவ சகோதரர்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா உயிரை பணையம் வைத்து எத்தனை ஆபத்துக்கு நடுவில் தான் மீன் பிடிக்கிற தொழிலுக்காக கடலுக்குள்ள அவங்க போறாங்க. எந்த நேரம் கடலுக்குள்ள என்ன மாற்றம் வரும் தெரியாது. அதுக்கு மத்தியில் அவங்க போயிட்டு வர்றாங்கல்ல, அவங்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும், அவங்களுக்கு ஜெபிக்கணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 1 யோவான் 2:15 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்ம ஆண்டவரை தான் நேசிக்கணும், ஆண்டவரை தான் முழு இருதயத்தோடு நேசிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நேசிக்கணும், மனிதர்களை நம்ம நேசிக்கணும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கோராதிருங்கள். நம்ம உலகத்துல தானே இருக்கிறோம். உலகத்துல இருக்கும்போது நேசியம் எப்படி இருக்க முடியும்? உலகத்துல இருக்கிற காரியங்கள், நம்ம உலகத்தை விட்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கணும். உலகத்துலதான் வாழுகிறோம். நம்ம வாழ்வதற்கு தேவையான காரியம் இருக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குகிற ஒரு இடம், வருமானத்திற்கு ஒரு வேலை, இதெல்லாம் அவசியம். அதெல்லாம் ஆண்டவர் தருவார். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள் என்றா கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதெல்லாம் இச்சையை தூண்டுகிற காரியம், பாவத்தை தூண்டுகிற காரியம், பெருமை உண்டாக்குற காரியம். இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். தேவனால் நமக்கு உலகத்தில் உண்டாக்கப்பட்டது ஆசீர்வாதங்கள், அது நன்மை கொண்டு வரும். பாவத்தை கொண்டு வருகிற காரியெல்லாம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்திலே அது பலமான கிரியை செய்கிறது. அதனால அதுல நீங்க அன்பு கோராதிருங்க. இச்சையை தூண்டுகிற காரியத்துல அன்பு கோராதிருங்க, பெருமை உண்டாக்குற காரியத்துல அன்பு கோராதிருங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவைகளில் அன்பு செலுத்தி விடாதபடி நாம் வாழ்வதற்கு நமக்கு வழிகளை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவரை நேசிக்கணும். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நேசித்து பெற்றுக்கொள்ளணுமே இல்லாமல் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாய் கிரியை செய்கிறான். அவனுக்குரியதில் அன்பு கூர்ந்து அதில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில யோசித்து பாருங்க, பிசாசுக்குரிய ஏதோ ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்து அதை நேசித்து ஏதோ ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டீங்கல்ல. செல்போனுக்கு அடிமை, டிவிக்கு அடிமை, குடிக்கு அடிமை, புகைப்பிடித்தலுக்கு அடிமை, இதெல்லாம் உலகத்தின் கிரியைகள். அதுக்குள்ள அடிமை ஆயிட்டீங்கன்னா நீங்க அதை நேசித்து 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 போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் அதை வைத்து உங்களை அடிமையாக்கி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவன் அழித்து கொண்டு இருக்கிறான். அதுல அன்பு கூறாம அதுல இருந்து வெளியே வாங்க. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்க, ஆண்டவருடைய காரியத்துல அன்பு கூறுங்க. அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே உலகத்திற்குரிய இச்சையை தூண்டுகிற, பெருமையை தூண்டுகிற இந்த காரியத்துல எல்லாம் நான் அன்பு கூறக்கூடாது. நான் உண்மை சார்ந்த காரியத்துல அன்பு கூறன்னு உமக்கு பிரியமா நடக்கணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.